மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ம் என்ன கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் நைட்டு பூரா வேலை செஞ்சுட்டு பகல்ல வந்து தூங்கிட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்காரரால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லைன்னு உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசலாமான்னு இருக்கேன். என்னது அது சொல்லுங்க. உங்க புருஷனால கிடைக்காத எல்லா சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்க்கறதுக்கு என்னை விட சின்ன பையனா இருக்கீங்க. நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசலாமா? தயவு செஞ்சு முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. ஹலோ, கூல் கூல். இதுக்கு எதுக்கு ம், இவ்ளோ கோவப்படணும்? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். இதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஓகேன்னு சொல்லுங்க. இல்லன்னா வேண்டான்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே? என்னங்க? நீங்க என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க என்கிட்ட பேசின பேச்சுக்கு டென்ஷன் ஆகாம கூலா பேசணுங்கிறீங்களா? சரிங்க மேடம். அத மறந்துருங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாமேன்னு கேட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லல்ல? சரி, நான் அப்ப கிளம்புறேன். ச்சே! அவகிட்ட நான் எவ்வளவு ஜென்டிலா நடந்துக்கிட்டேன். ஆனா அவ என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறா. ஆனா அவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அவளை எப்படியாவது நாம அனுபவிச்சே ஆகணும். என்ன பண்ணி இவளை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம்? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே. திரும்ப எதுக்கு வந்த இப்போ? என் மேல இருக்கிற கோவம் போயிருச்சா மேடம்? தேவையில்லாம பேசக்கூடாது. முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. சாரி மேடம். உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த பிரசாதத்தை கொடுக்கலான்னு தான் இப்ப இங்க வந்தேன். வாங்கிக்கோங்க. இல்லங்க, உங்க நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. மேடம், என் மேல இருக்கிற கோவத்தை இது மேல காட்டாதீங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்ல இருந்து வந்த பிரசாதம். இந்த பிரசாதத்தை தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் மேடம். அதனால தான் இதை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். ம், மேடம், ம். மேடம், அது கொஞ்சம் தானே இருக்கு. அதை இங்கேயே சாப்பிட்டு கொடுத்துருங்களேன். 2 வாய் தான் இருக்கும். டக்குன்னு சாப்பிட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் பவுல வாங்கிட்டு கிளம்பிடுவேன். இந்த பாருங்க, இந்த பிரசாதத்தை வேற பவுல்ல மாத்திட்டு கொடுத்துறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. மேடம், இந்த பிரசாதத்தை நீங்க என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிங்க, இப்ப என்ன? இந்த பிரசாதம் சாப்பிட்டுட்டு இந்த பவுல உடனே கொடுத்துடணும். அவ்வளவுதானே? ம். மேடம், நானும் அமைதியான முறையில் உன்கிட்ட எத்தனையோ தடவை இன்டைரக்டா கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நீ ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. இன்னைக்கு நான் உன்னை முழுசா அனுபவிக்க போறேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன இவ கதவை திறந்து போட்டுட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், யாரா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்க அவள? Sorry, மாப்பானே sir. உன்னை. Sorry, sir. ஏய், லதா, லதா, லதா. ஆ, ஐயோ, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. லதா, என்னாச்சுமா? லதா, லதா எந்திரிமா. பார்த்து பொறுமையா. என்ன நடந்தது? அம்மா, அவன் யாரு? நம்ம வீட்டு மொட்டை மாடியில குடியிருக்கான்னு சொன்னேன்லங்க. ஆமா. அந்த பையன் சாமி பிரசாதம் சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி சாப்பிட சொன்னாங்க. அதுல ஏதோ கலந்திருக்கான் போல இருக்கு. கடவுள் புண்ணியத்துல நீங்க வந்ததால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ராஸ்கல். அவன எவ்வளவு தைரியம் அவனுக்கு! அவனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுற. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து லாரம் கட்ட வைக்கிற. நீ வா. நீ ஏண்டி அழுதுகிட்டு இருக்க? தப்பு பண்ணது அவன். இவன மாதிரி ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வா.